அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் அன்பன் அழகுவேல். இன்றைய நாள் தை அமாவாசை. தை அமாவாசை என்பது நமது முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளிலே நாம் அனைவருமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருத்தை பற்றி பார்க்க போகிறோம். தை அமாவாசை என்றாலே அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நமது முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அந்த வகையிலே இந்த தை அமாவாசை நாளன்று நடைபெற்ற ஒரு அற்புதமான அரிய செயலை பற்றி பார்க்கலாம். என்ன அரிய செயல்? ஒரு காலத்தில் தஞ்சை பகுதியை ஆண்ட சோழ மன்னர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே சரபோஜி மன்னர் என்பவர் அங்கு வந்திருக்கிறார். அந்த சரபோஜி மன்னர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அங்கு தன்னுடைய பரிகார நிவர்த்திகளை எல்லாம் முடித்துவிட்டு இறைவனை வழிபட்டு முடிந்தவுடன் தன்னுடைய காணிக்கையாக அங்கு இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதியை, அதாவது அம்பிகையாக இருக்கக்கூடிய அபிராமி அம்பிகையை போய் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பரிவாரங்களுடன் சேர்ந்து திருக்கடவூருக்கு சென்றிருந்திருக்கிறார். அங்கு திருக்கடவூருக்கு சென்றிருந்த பொழுது அங்கு நமது அபிராமி அம்பிகையின் மீது அருளும் அன்பும் பாசமும் பெற்றிருக்கக்கூடிய அபிராமி பட்டர் அவர்கள் அங்கு வித்யா நெறி தவறாது தியானம் செய்து கொண்டிருக்கிறார். உடனே மன்னர் சரபோஜி என்ன செய்திருக்கிறார் என்றால், உடன் வந்திருக்கக்கூடிய பரிவாரங்களுடன் கேட்கிறார், யார் இவர்? மன்னர் வந்திருக்கிறேன், ஒரு மரியாதை இல்லாமல் கூட இப்படி அமர்ந்து தியானம் என்ற நிலையில் இருக்கிறானே, இவன் யார்? அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பரிவாரங்களுடன் வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்கிறார்கள், இவன் ஒரு பித்தன் ஐயா. பித்தன் என்றால் நாம் எல்லோருக்குமே தெரியும், பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது பைத்தியம் என்று சொல்வார். ஆனால் பித்தன் என்றால் மனதுள் நிறைந்தவன் என்பதுதான் பொருள். அப்பொழுது இறைவன் மீது அன்பும் அருளும் பெற்றிருக்கக்கூடிய பித்தனாக இருப்பவன் தான் இந்த அபிராமி பட்டர். இந்த அபிராமி பட்டர் அதாவது வித்யா நெறி தவறாது இறைவன் மீது அன்பும் அருளும் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய இந்த அற்புதமான தியான நிலையில் இருந்திருக்கிறார். அவரிடம் நமது மன்னர் அவர்கள் கேட்கிறார், இன்றைய உள்ளே அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு வந்து, இன்றைய திதி என்னவோ? நீர் இறைவன் மீது இவ்வளவு பற்றுடையவராக இருக்கிறாய், இன்று திதி என்ன? உடனே அபிராமி பட்டர் தியான நிலையில் இருந்தது, அவர் என்ன சொல்கிறோம் என்பது கூட தெரியாமல் இன்றைய திதியானது பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். ஆனால் சரபோஜி மன்னர் கோவிலுக்கு வந்திருந்த நாள் அமாவாசை நாள். உடனே பௌர்ணமி திதி என்று சொல்லிய உடனே சரபோஜி மன்னர் கிளம்பிவிட்டார். கிளம்பியவுடன் தியான நிலையிலிருந்து நமது அபிராமி பட்டர் தியான நிலையை எழுந்தவுடனே யோசித்து பார்க்கிறார் சற்றும். ஐயோ, நான் இந்த தவறை செய்து விட்டேனே. உடனே இந்த தவறை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார் என்றால், அபிராமி பட்டரின் அன்பானது சன்னதி முன்பாக அபிராமியின் முன்பாக நின்று அவர் வேண்டுகிறார். அம்மா தாயே, நான் உன்மீது இருந்த அன்பினால் நான் இந்த ஒரு தவறை செய்துவிட்டேன். என் தவறு வாய்க்குழறி எனது தவறாகிவிட்டது. ஆகையினால் நீ என் தவறை மன்னித்து எனக்கு இன்று பௌர்ணமி திதியாகவே நீ அருள் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அம்பிகையினுடைய சன்னதி முன்பாக ஒரு குழி தோண்டுகிறார். அந்த குழிக்குள் நெருப்பை மூட்டுகிறார். நெருப்பை மூட்டிய உடனே 100 கட்டைகளால் உரியை அடுக்குகிறார். இப்படி உரி ஏற்றியவுடன் அந்த உரி மீது நின்று அவர் பாடத் தொடங்குகிறார். அப்படி எனக்கு நீ இன்றைய தினம் உன் ஒளியை, அதாவது உன் அருளால் எனக்கு பௌர்ணமி திதியை காட்டவில்லை என்றால் நான் உயிரை துறந்து விடுவேன் என்கிறார். அம்பிகையானவள் யார்? அனைவருக்குமே தாயானவள். அம்பிகைதான் தாய் என்று அபிராம பட்டர் இருக்கிறார். உடனே தன் குழந்தை இவ்வாறு சோதிக்கிறானே என்னையே, அப்படி என்று அபிராம பட்டரின் வேண்டுகோளுக்கிணங்க அம்பிகையானவள் என்ன செய்கிறாள் என்றால், உடனே அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார். என்ன முதல் வரியாக உதிக்கின்ற செங்கதிரே என்று அவர் பாட ஆரம்பிக்க, அப்படியே ஒவ்வொரு வரியாக பாடிக்கொண்டு ஒவ்வொரு பாடலும் பாட ஒவ்வொரு உரியாக அறுத்து கொண்டே வருகிறார். அம்பிகையினுடைய தோற்றமானது வரவே இல்லை.
அப்பொழுது தான் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் 79வது பாடலை பாடுகிறார். 79வது பாடல் என்னவென்றால், விழிக்கே அருளுண்டு வள்ளிக்கு வேதம் சொன்ன. பாருங்க இவ்வளவு அருமையாக பாடுறப்பாருங்க. விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன, வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க. வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க என்று அந்த பாடலை பாடிய உடனே அம்பிகையானவள் தன் காதிலிருந்து அந்த தடாங்கத்தை எடுத்து காமிக்கிறாள். தடாங்கத்தை எடுத்து அப்படியே வானில் வீசி அனைத்து அந்த ஒரு தடாங்கமானது 100 நிலாக்கள் எவ்வாறு ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு பிரகாசங்கள் தருமோ அந்த அளவிற்கு பிரகாசம் தருகிறது. உடனே அந்த அபிராமப்பட்டர், அம்மா தாயே, என் வாய் குளறியது என்பதனாலே என்னை காப்பாற்றி விட்டாய் என்று அபிராமப்பட்டர் அவர்கள் பாடிக்கொண்டு முடித்தவுடனே அந்த வருகிறது. உடனே அபிராமி என்ன சொல்கிறாள் என்றால், நீ பாடலை நிறுத்தாதே, நீ பாடிக்கொண்டே இரு 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 என்று அந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறார். உடனே மன்னர் வருகிறார். சரபோஜி, நான் உன் தவறை அறியாமல் உன்னை நான் தண்டிக்க நேரிட்டேன், ஆகையினால் நீ என்னை மன்னித்து விடு என்று இறைவன் மீதுதான் நீ அன்போடு இருக்கிறாய், இறைவன் ஏழையின் சிரிப்பில்தான் இருக்கிறான் என்பதை நிலைநிறுத்தி விட்டாய் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது உடனே மன்னர் சரபோஜி என்ன செய்கிறார் என்றால், அபிராமப்பட்டரிடம் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்ட மாத்திரத்திலே உடனே மேல பரிவாரங்களை அழைத்து வந்து அமைச்சர் பெருமக்களிடம் நல்ல மானியங்களை எல்லாம் எடுத்து வாருங்கள், இந்த மானியங்களை எல்லாம் அபிராமப்பட்டரிடம் கொடுத்து, அபிராமப்பட்டர் தலைமுறையாக நீ வாழ்ந்து சிறப்படைய வேண்டும் என்பதற்காகவே அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து அன்பளிக்கிறார். அடுத்தபடியாக இவர் பாடிய பாடல்தான் நாம் இன்றளவும் இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படக்கூடிய பாடல்களை எல்லாம் பாடுகிறோம். அருமையாக பாடியிருக்கிறார். 16 செல்வங்களை பற்றி பாடியிருக்கிறார். தனம் தரும், கல்வி தரும், செல்வம் தரும், இதெல்லாம் பற்றி பாடியிருக்கிறார். இப்படியெல்லாம் பாடல்கள் பாடியது தான். அந்தாதி என்றால் என்ன? அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். நம் வாழ்வு தொடக்கமும் சரி முடிவும் சரி ஒரு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த அந்தாதி பாடலை நமது அபிராமப்பட்டர் அவர்கள் பாடியிருக்கிறார். ஆகச் சிறந்த அன்பர்களே, இன்றைய நாள் தை அமாவாசை பகுதி. இன்றைய நாளில் நாம் அரிய தகவலை பார்த்திருக்கிறோம். மீண்டும் இன்னொரு நாள் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மா அழகுவேல். மான்மகிழ் வழாது பெய்க, மழைவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிழாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்சவமும் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நேரி விளங்குக உலகமெல்லாம். தென்னானுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.